பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். குருநாதர் ஜெயகுரு தத்த ஜெயகுரு தத்த ஜெயகுரு தத்த ஜெய ஜெயா என்று பாடிக்கொண்டிருந்தார். அப்போ ஒரு அம்மா வந்துச்சு. ஐயா, நீங்க சொன்னீங்கன்ட்டு தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். என் பொண்ணு இன்னும் திருந்தவே இல்லையா, என்ன 2 திட்டு எக்ஸ்ட்ராவா தான் திட்டுதுங்க. என்ன பரிகாரத்தை சொன்னீங்க நீங்க? கோயிலை சுத்தினா பொண்ணு ஓரளவுக்கு திருந்தோன்னு சொன்னீங்களே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதுங்கய்யா அப்படின்னு. உடனே குருநாதர் கேட்டார், நீ உன் குழந்தையை எத்தனை வருடமாக வளர்த்து கொண்டிருக்கிறாய்? நான் 24 வருடமாக பிறந்ததுலேருந்து வளர்ந்துட்டு இருக்கேன். சரி, உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்கம்மா. அது கிடக்குங்க, அது சொத்துல எனக்கு கூட பங்கு தரல. தங்கச்சிக்கு ஒரு கூடுதல் பங்கை தந்து விட்டது. நான் படிக்கணும்னு சொன்ன கோர்ஸ் சேர்க்கல. எனக்கு அதை பத்தி பேசாதீங்க, பேசினாலே மனசு வருத்தமா இருக்குங்க. ஏங்க, நீங்க முதல்ல உங்க தாய் தந்தையரை மதிக்காமல் பொண்ணு மட்டும் மதிக்கணும்னு சொன்னீங்கன்னா நியாயங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல சொல்லுங்க. நான் நம்பிதானுங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், 3 தடவை சுத்தினேங்க அப்படின்னு. அப்பொழுது எனக்கு தோன்றியது, ஆமா இல்ல, நியாயமான கேள்விதானே. 3 தடவை சுத்திட்டு வந்திருக்காங்க. 30 வருஷம் வளர்த்த பொண்ண 3 செகண்ட்ல திருத்தாம கடவுள் என்ன செய்கிறார்? உடனே இந்த சிந்தனையுடன் குருநாதரை காணச் சென்றேன். அவர் சொன்னார், தம்பி வந்துட்டப்பா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இரு அப்படின்னார். என்ன? இப்ப புதுசா ஒரு ஜோதிட புத்தகத்தை எழுதியிருக்கிறேன், படித்தாயா அப்படின்னார். ஐயா இல்லைங்கய்யா, இரு அப்படின்னார். ஃபேனை போட்டதும் காற்று சலசலவென அடிக்க துவங்கியது. அப்போ முதலிலே பேப்பர் பேச துவங்கியது. இங்க பாருங்க ஆனந்தே, என்னாலதாங்க இந்த புத்தகமே உருவாயிருக்குது. இந்த புத்தகத்துல இத்தனையும் நீங்க படிக்கிறீங்கன்னா காரணம் நான் தான் அப்படின்னு அந்த பேப்பர் சொல்லிச்சு. சற்று நேரம் கழிச்சு அந்த பேனா இருக்கும் இல்லையா, அதுவும் சொல்லிச்சு. என்னதான் இருந்தாலும் ஆனந்தே, இந்த பேனா இல்லைன்னா உங்க எப்படி இந்த இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு. கூட இருக்கக்கூடிய மை சொல்ல துவங்கியது. இந்த பேப்பரும் பேனாவும் இருந்தாலும் கூட மை இல்லை என்றால் இங்கே எழுத்துக்கள் வந்திருக்குமா அப்படின்னு. ஆமாம் இல்ல அப்படின்னு. அப்புறம் எழுதி கொண்டிருந்த அந்த புத்தகத்தை எழுதிய என் குருநாதர் சொன்னார், இதெல்லாம் இல்லைங்க ஆனந்தே, நான் தானே புத்தகத்தை எழுதினேன்னார். ஆமா இல்ல, ஆனால் அனைவரும் ஒன்றை மறந்து விட்டார்கள். அனைத்திற்கும் அந்த சிந்தனையை தந்து ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவன் வேறொரு படைப்பாளி தானே. நம்ம எல்லாருமே ஒரு பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பேனாக்குள்ள மை இருக்குது, அது எழுதுறவன் இருக்கான். ஆனா இத்தனைக்குமே ஐடியா தரவன்றவன் ஒருத்தன் இருக்கிறான். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னதான் பரிகாரத்தை செய்யலாம், என்னதான் கோயிலுக்கு போகலாம், என்னதான் ஜோதிடர் உங்கள்கிட்ட சொல்லலாம், இவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பங்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் இதை தாண்டி ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த கணம் என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறது இறைவன் ஒருவன் மட்டும்தான். இந்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறான் என்று வெறும் வார்த்தைகளின் புரிதலாக இருக்கும் வரை வாழ்க்கையில எப்படிங்க சார் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும்? உங்க தாய் தந்தையரை நீங்கள் நம்புகிறீர்கள், உங்களை நம்புகிறீர்கள், ஆனால் அனைத்துக்கும் காரணமான அந்த இறைவனை நம்ப மறுக்கிறீர்கள். அதன் நம்பிக்கை என்பது சும்மா வார்த்தைகளில் வருவதோ அல்லது கூட்டத்திலே அங்கு சென்று நிற்பதோ கிடையாது. காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்தரசே, என் அப்பனே காங்கேயான்னு மனசுல அவனுக்கு இடத்த கொடுக்கணும். நீங்க அவனோட இடத்துல போய் நிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல நிக்கிறதுக்கு அவனுக்கு இடத்த கொடுத்தாதான் அவனை குஹன் என்று அழைக்கிறார்கள். அப்ப இது போல ஒரு அற்புதம் நடந்த கதை உண்டா? இப்பதான் பேச போறேன். முத்துச்சாமி தீட்சிதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 300 வருடங்கள் முன்னால் ஒருவர் பிறக்கிறார். அவர் ராமசுவாமி என்பவருக்கும் சுப்பம்மா என்பவருக்கும் மகனாக பிறக்கிறார். பிறக்கக்கூடியவர் ஒரு சிறப்பு மிக்க குழந்தை. இன்னைக்கு நம்ம சென்னையில மணலியிலே வாழ்ந்த ஒரு பெரும் சித்தர். யாரு? முத்துச்சாமி தீட்சிதர். சங்கீத மும்மூர்த்திகளிலே மிகவும் இளையவராக கருதப்பட்டவர். வேங்கடமகி என்று சொல்லக்கூடிய சித்தரின் பரம்பரையிலே வந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே நாம முருகனை பற்றி பாடுவது வேறு, முருகனே ஒவ்வொரு இடத்திலும் வாயிலே கல்கண்டை போட்டு என்ன பாடு என்ன பாடுன்னு சொல்லி பாடப்படுகிற பேரு வேறு. இந்த முத்துசுவாமி தீட்சிதர் என்பவர் சாமிநாதன் என்ற பெயருடன் வந்தவர். இவருக்கு சிதம்பர யோகி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் சித்த புருஷர் திருத்தணியிலே அருளுகின்றார்.
இந்த குழந்தையை பார்த்து அவர் காசியிலிருந்து வந்திருக்கிறார். ஒரு சிறிய கல்கண்டை பெறக்கூடிய வல்லபம், அதாவது முருகன் கிட்ட இருந்து ஒரு கல்கண்டு வரணும்னா வருங்களா? ஆனால் இவருக்கு பல்வேறு சித்துக்களை அந்த சிதம்பரம் யோகி சொல்லித் தருகிறார். அன்னை பராசக்தியின் வழிபாட்டிலே பல்வேறு நிலைகளை காட்டுகிறார். நேர காசிக்கு செல்கிறார். காசியிலே அந்த அன்னபூரணியையும் காசி விஸ்வநாதரையும் மனதார வேண்டுகிறார். வேண்டியதும் ஒரு வீணை தானாகவே கங்கையிலிருந்து வருகிறது. நீங்க யோசிச்சு போறீங்களேன், நாம கங்கையில போனா எதையான போடுறோம், ஆனா கங்கையில இருந்து யாருக்கான வருங்களா? அப்போ அந்த அன்னை கங்காதேவி என்னை பற்றி பாடு, என் மகனை பற்றி பாடு என்று சொல்லி ஒரு வீணை வருகிறது. அந்த வீணை யாழ் வீணையிலே ராமநாமம் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு இங்கே திருத்தணிக்கு வருகிறார். திருத்தணிக்கு வந்ததுமே முருகப்பெருமான் ஒரு கல்கண்டை எடுத்து கொடுத்து, அப்பா என்னை பத்தி பாடுன்னு சொல்லி வாயில ஒரு கல்கண்டை போட்டு தருகிறார். அதற்கு பிறகு இவர் பாட பாட நவகரக கிருத்தின்லாம் இருக்கும், கேட்டு பாருங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு அற்புதத்தை செய்கிறது. பலருக்கு நோய் நொடிகள் நீங்குகிறது. பலரது வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள், பொருளாதார துன்பங்கள் நீங்குகிறது. செல்வம் மிகுதியாக இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சென்று தேடி செல்ல வேண்டும். ஏதோ ஒரு பெரிய சபாவிலேயோ இல்லது ஒரு பெரிய இடங்கள்லயோ தான் இசையை கேட்க முடியும். இப்ப யூடியூப் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல நினைப்போம், கிருஷ்ணர் எப்படிடா உலகத்தை வாயில காட்டினார்னு. இப்ப யூடியூப்னு சொல்லக்கூடியது, செல்போன் என்று சொல்லக்கூடியது உலகத்தை உங்கள் கரத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறது, கூட்டிக் கொண்டிருக்கிறது. இறைவனது பெயரை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த முத்துசாமி தீட்சிதரோட பெயரை தினமும் அந்த பாடல்களை கேட்கலாம் அல்லவா? முருகப்பெருமானது அருள் உங்க வீட்டுல வரும். இல்ல, நீங்க உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் முதல்ல முருகனுக்கு இடத்தை தரணும். அந்த தர துவங்கினால்தான் உங்கள் துன்பங்கள் நீங்க துவங்கும். முருகனை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியா மாற்றிக்கொள்ள துவங்கணும். இதை செய்ய செய்ய ஒரு பெரிய ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி உங்க வீட்டுல ஒரு நன்மைகள் நிகழ துவங்கும். ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நீங்களும் நானும், அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லதை சொல்பவனுக்கு 1 மடங்கு புண்ணியம் என்றால் அதை காதில் வாங்கி கேட்பவனுக்கு 2 மடங்கு புண்ணியம். இதை மற்றவர்களுக்கு பகிர்பவனுக்கு 4 மடங்கு புண்ணியம். எல்லா நலமும் வளமும் வாழ்க்கையிலே சித்திக்கட்டும். முருகன் அருள் இனி உங்க வாழ்க்கையிலே நிறையட்டும். சிவ சிவ.